ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து 3 சைட் டிஷ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அது 3மே வந்து ஆப்பத்துக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் வெண்மையான இந்த 5 ஓல ஆப்பத்துக்கு சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய 3 சைட் டிஷ் தான் செஞ்சு காட்ட போகிறோம். 3 வித்தியாசமான சுவையில் இருக்கும். ஒன்று தேங்காய் பாலை வச்சு, ஒன்று வந்து தேங்காய் பச்சை மிளகாய் வச்சு ஒரு சட்னி, ஒன்று வந்து வெங்காயம் வச்சு. இந்த 3 வித்தியாசமான சுவையில் இருக்கும். வாங்க எப்படி செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கருப்பட்டி தேங்காய் பால் தான் எப்படி செய்யணுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் நாங்கள் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் வந்து நல்ல திக்கான தேங்காய் பாலாக இருக்கணும். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றி 3 வாட்டிலாம் எடுத்துடாதீங்க. 2 வாட்டி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இந்த தேங்காய் பால். நம்ம இது கூட வந்து நம்ம கருப்பட்டி வந்து கலக்க போகிறோம். அந்த கருப்பட்டி வந்து அப்படியே கலந்தோம் அப்படின்னா அதில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் அதை வந்து பாகு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து பாகு காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம கலந்துக்கலாம் நம்ம தேங்காய் பாலோட. இந்த கருப்பட்டி பாகு வந்து நல்லா ஆறி இருக்கணும். சுட சுட அதில் சேர்த்துடக்கூடாது. ஸ்வீட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கூடவோ குறைச்சலோ நீங்கள் கருப்பட்டி பாகை தேங்காய் பாலோடு சேர்த்துக்கலாம். இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆப்பத்தில் வந்து அப்படியே நம்ம ஊற்றி நம்ம அதை சாப்பிட்லாம். ரொம்ப சுவையானதும் கூட, ரொம்ப சத்தானதும் கூட. இப்போ ஃபஸ்ட்டு சைட் டிஷ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்த சைட் டிஷ் வந்து பச்சை மிளகா தேங்காய் உதிரி சட்னி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு 1 கப் அளவு தேங்காய், ஒரு 6 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். இப்போது நம்ம வந்து மிக்சியில் இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. மிக்சியில் ஒரு வாட்டி சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, தண்ணியும் ஊற்றக்கூடாது. ஏன்னா இது உதிரி சட்னி. இந்த சட்னியும் நம்ம வந்து ஆப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த சைட் டிஷ் வந்து பெரிய வெங்காயம் ஃப்ரையு. இதுக்கு வந்து 4 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் சூப்பராக இருக்கும் அது. இப்போது கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோன்னே இந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த 4 வெங்காயம் சேர்த்துருக்கோம். நம்ம நல்லா மெலிசாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு அதில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த வெங்காயத்தை நல்லா வேக விட்டுருங்க. வெங்காயம் வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றின பிறகு இந்த வெங்காயத்தை நல்லா சுருள வதக்கி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் நல்லா வதக்கிட்டு எடுத்துடலாம். இந்த சைட் டிஷ்ஷும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இது வச்சாங்க அப்படின்னா இது வந்து 5 நிமிஷத்தில் காலி ஆகிடும். ஸோ இந்த 3 ரெசிபியும் வந்து ரொம்ப சுவையான, ரொம்ப சத்தான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.